ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரே ஒரு மசாலாவை வச்சு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நான் காட்டுறேன்ல இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நல்லா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி போடுற வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள், இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி புதினா தழை இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா ஆல்ரெடி பிச்சு வச்சு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இது சுண்டுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம்னா ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை மிக்ஸியில் அரைச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு 4 தக்காளி எடுத்து அதையும் அரைச்சி வச்சுட்டேன். மீடியம் சைஸ் தான் எல்லாமே சொல்கிறேங்க. இதை அரைச்சி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம இதில் இன்றைக்கி தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த வெங்காயம் பேஸ்ட் இருக்குங்களா, அதுவும் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ஒரே ஒரு தக்காளி இருக்குல்ல, அதை மட்டும் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்கினதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டு நல்லா இதை ஒரு கொதி விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே சிக்கனை சேர்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு எதுவும் அதில் சொன்னரும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் சிக்கனை சேர்த்துட்டேன். சிக்கனை சேர்த்துட்டு இதில் நல்லா கிண்டி விடுங்க. பார்த்தீங்களா, அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் சிக்கனை சேர்த்துருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா கூட போதும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க, அதில் போட்டுருங்க. 10 நிமிஷம் பார்த்தீங்களா, மூடி போட்டு மூணுது இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நான் ஆச்சி சிக்கன் மசாலா தாங்க சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல, வேறு எந்த பொடியும் அரைச்சும் போடலை. வெறும் ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குல்ல, அந்த சிக்கன் மசாலா 50 கிராம், 1 கேஜிக்கு 50 கிராமே போதும். அதை இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இல்லை உங்களுக்கு குழம்பு வேணாம்னா நான் ஆல்ரெடி இந்த கொதிச்சிருந்துச்சிங்க இல்லையா, அதோடையே நிறுத்திருக்கலாம். நான் குழம்பா வேணுன்றதுக்காக தான் கிரேவி டைப் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், குழம்பு வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன் குழம்பா வேணுன்றதுக்காக தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.